முக்கிய செய்திகள். ஆக்கிரமிப்பு காஷ்மீரை விடுவிக்கும் வாய்ப்பை மத்திய அரசு நழுவ விட்டதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. போரை திடீரென நிறுத்தியது ஏன் என்றும் கேள்வி. வாக்காளர் பட்டியல் முறைகேடு புகாருக்கு ஆதாரங்கள் வழங்காவிட்டால் மன்னிப்பு கேட்க வேண்டும். ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 160 தொகுதிகளில் வெற்றி பெற்று தருவதாக பேரம். தேர்தல் முறைகேடு விவகாரத்தில் சரத்பவார் பரபரப்பு தகவல். இலங்கை கடற்படை மீனவர்களை சிறைப்பிடிப்பதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் சாலை மறியல். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மத்திய அரசுக்கு ஸ்டாலின் கடிதம். வங்கக்கடலில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழை. வணக்கம். வணக்கம். ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் பாகிஸ்தான் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய விமானப்படை தளபதி கூறியுள்ள நிலையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை கைப்பற்றும் வாய்ப்பை இந்தியா தவறவிட்டு விட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது. இதையடுத்து பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையை நடத்தியதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் நிறுத்தப்பட்டது. ஆனால் இந்த போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் முதலில் வெளியிட்டதால் நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்பட்டது. அணு ஆயுத நாடுகளான இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட இருந்த போரை வர்த்தகத்தை மையமாக வைத்து தானே நிறுத்தியதாக டிரம்ப் அறிவித்தார். ஆனால் இரு நாடுகளின் ராணுவ டைரக்டர் ஜெனரல்கள் பேசியதன் அடிப்படையிலேயே சண்டை நிறுத்தம் ஏற்பட்டதாக மத்திய அரசு விளக்கம் அளித்தது. எனினும் தாமே போரை நிறுத்தியதாக டிரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார். அஜர்பைஜான் மற்றும் ஆர்மீனியா இடையே நடந்து வரும் மோதலை நிறுத்துவதற்காக வெள்ளை மாளிகையில் ஒப்பந்தம் கையெழுத்தான நிகழ்ச்சியில் நேற்று முன்தினம் பேசிய அவர் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த மோதலை தாமே நிறுத்தியதாக 36வது முறையாக மீண்டும் தெரிவித்தார். இந்நிலையில் பாகிஸ்தானின் 6 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக விமானப்படை தலைமை தளபதி ஏர் மார்ஷல் அமர்பிரீத் சிங் நேற்று கூறியதை குறிப்பிட்டு காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. வீரஞ்செறிந்த போர் நடவடிக்கைகளை மே 10ஆம் தேதி மாலையே நிறுத்த பிரதமர் உத்தரவிட்டது ஏன் என்றும் அவருக்கு எங்கிருந்து அழுத்தம் வந்தது என்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் தமது எக்ஸ் வலைதள பதிவில் வினவியுள்ளார். இதே சந்தேகத்தை எழுப்பியுள்ள மக்களவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு கௌரவ் ககோய் எந்த வாக்குறுதியின் அடிப்படையில் திரு மோடி பாகிஸ்தானுடனான போரை திடீரென நிறுத்தினார் என்பதற்கு விடை தெரியாமல் உள்ளதாக கூறியுள்ளார். காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான திரு உதித் ராஜ் போரை திடீரென நிறுத்தியதன் மூலம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீர் பகுதியை மீட்கும் வாய்ப்பை மத்திய பாஜக அரசு தவற விட்டுவிட்டதாக விமர்சித்துள்ளார். இது நாட்டு மக்களுக்கு பிரதமர் திரு மோடியும் பாஜகவும் செய்த துரோகம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே டிரம்ப் புதின் இருவரும் வரும் 15ஆம் தேதி அலாஸ்காவில் சந்தித்து உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து பேசுவதை வரவேற்பதாக இந்தியா அறிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரங்களை தாக்கல் செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. மத்திய பெங்களூரு மக்களவை தொகுதிக்குட்பட்ட மகாதேவபுரா சட்டமன்ற தொகுதியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்பட்டதை கடந்த 7ஆம் தேதி அம்பலப்படுத்திய திரு ராகுல் காந்தி அதற்கான ஆதாரங்களையும் விரிவாக வெளியிட்டார். 1க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரே நபர் பதிவு செய்திருப்பதையும் ஒரே முகவரியில் அதிக வாக்காளர்கள் இருப்பதையும் எடுத்துக்காட்டிய அவர் தந்தை பெயருக்கு பதிலாக வாசிக்கவே முடியாத ஆங்கில எழுத்துக்களை மட்டும் குறிப்பிட்டுள்ளவர்கள் வீட்டு எண்ணாக 0 காட்டியுள்ளவர்கள் என தேர்தல் ஆணையம் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கிய தரவுகளில் உள்ளவற்றையே ஆதாரங்களாக அவர் கூறியதால் அரசியல் அரங்கில் அதிர்வலைகள் ஏற்பட்டன. ஆனால் அதனை மறுத்த தேர்தல் ஆணையம் கர்நாடகாவில் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்ததாக அவர் கூறிய குற்றச்சாட்டுகளை பிரமாண பத்திரத்தில் முறையாக தாக்கல் செய்யுமாறு கூறியது. இது தொடர்பாக கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினர். ஆனால் ஒரு எம்பியாக நாடாளுமன்றத்தில் அரசியல் சாசனத்தின் மீது தாம் ஏற்கனவே சத்திய பிரமாணம் எடுத்துள்ளதாகவும் வாக்காளர் பட்டியல் மோசடி தொடர்பான ஆதாரங்களை சரிபார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கடமை என்றும் திரு ராகுல் பதிலளித்தார். அவர் வெளியிட்ட வாக்காளர் பட்டியல் முறைகேடு தொடர்பான ஆதாரங்கள் நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை எழுப்பியுள்ள நிலையில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளுக்கும் கண்டனங்கள் எழுந்தன. இந்நிலையில் 1960ஆம் ஆண்டு வாக்காளர் பதிவு விதிகளின் கீழ் பிரமாண பத்திரத்தில் கையெழுத்திட்டு ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று திரு ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. அவ்வாறு ஆதாரங்களை தாக்கல் செய்யாவிட்டால் பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறிய குற்றத்திற்காக நாட்டு மக்களிடம் அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளது. இதனிடையே பீகார் வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் நீக்கம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கில் உரிய நோட்டீஸ் அனுப்பாமல் யாருடைய பெயரும் நீக்கப்படவில்லை என்றும்
அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 160 இடங்களில் வெற்றி பெற வைக்க பேரம் பேசப்பட்டதாக தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத்பவார் தெரிவித்த கருத்தால் புதிய சர்ச்சை வெடித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் மோசடிகள் குறித்து திரு ராகுல் காந்தி வெளியிட்ட ஆதாரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சரத்பவார், வாக்குகள் திருடப்பட்ட விவகாரம் தொடர்பாக திரு ராகுல் காந்தி வெளியிட்ட அனைத்து ஆதாரங்களும் பல கட்ட சோதனைகளுக்கு பிறகே ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன் 2 பேர் தம்மை சந்தித்ததாகவும் மொத்தமுள்ள 288 சட்டப்பேரவை தொகுதிகளில் 160 தொகுதிகளுக்கு மேல் உறுதியாக வெற்றி பெறச் செய்வதாக அவர்கள் பேரம் பேசியதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் தாமும் திரு ராகுல் காந்தியும் அதை நிராகரித்து மக்களிடமே சென்று அவர்கள் ஆதரவை பெறுவது என முடிவு செய்ததாக திரு சரத்பவார் கூறினார். सच्चाई क्या है उन लोगों को सामने लानी चाहिए. हम जो कहते हैं इसमें सच्चाई नहीं हो तो वो भी साफ होना चाहिए, क्योंकि इलेक्शन कमीशन एक इम्पोर्टेंट इंस्टीट्यूशन है. ये इंस्टीट्यूशन की தேர்தல் ஆணையம் திரு ராகுல் காந்தியிடம் தனியாக பிரமாண பத்திரம் கோரியதை ஏற்க முடியாது என்று திரு சரத்பவார் விமர்சித்தார். ஒரு எம்பியாக பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் எடுத்துக் கொண்டிருப்பதால் தனியாக பிரமாண பத்திரம் தேவையில்லை என்ற அவர், தேர்தல் ஆணையம் அதை கேட்பது சரியல்ல என்று கூறினார். திரு ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் ஆழமாக விசாரிக்கப்பட வேண்டும் என்ற திரு பவார், தேர்தல் ஆணையத்திடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம்தான் பதிலளிக்க வேண்டுமே தவிர பாஜக தலைவர்கள் பதிலளிப்பது ஏன் என வினவினார். வாக்காளர் பட்டியல் மோசடி குறித்து ஆதாரங்களுடன் வெளியிடப்பட்டுள்ள புகார்களை புறக்கணிக்காமல் தெளிவான பதிலை கூறினால் மட்டுமே தேர்தல் ஆணையத்தின் நேர்மை குறித்த சந்தேகம் விலகும் என்றும் திரு சரத்பவார் தெரிவித்தார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை பிடித்துச் சென்றதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் குடும்பத்துடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் நேற்று கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு சென்ற இலங்கை கடற்படையினர் மீனவர்களை தடுத்து விரட்டியதுடன் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 படகையும் அதிலிருந்த 7 மீனவர்களையும் கைது செய்தனர். இதனால் ஆத்திரமடைந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் தங்கச்சிமடம் பகுதியில் மதுரை தனுஷ்கோடி சாலையில் அமர்ந்து குடும்பத்துடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியலில் ஈடுபட்டவர்கள் மத்திய அரசுக்கு எதிராகவும் இலங்கை அரசுக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இலங்கை கடற்படை பிடித்துச் சென்ற மீனவர்களை விடுவிக்க கோரி அவர்களின் குடும்பத்தினர் கதறியது மனதை கலங்க வைத்தது. சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் அவர்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க இன்று அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தருவதாக உறுதியளித்தனர். அதை ஏற்று அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனிடையே 7 மீனவர்கள் கைது செய்யப்பட்டது தொடர்பாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு கடலையே நம்பியுள்ள மீனவர்கள் தற்போது சிறைவாசத்தின் அச்சத்திலேயே வாழ்ந்து வருவதாக கூறியுள்ளார். மீனவர்கள் நீண்ட காலத்துக்கு சிறையில் அடைக்கப்படுவதால் அவர்களின் குடும்பத்தினர் மன உளைச்சலையும் நிதி நெருக்கடியையும் சந்திக்க நேர்வதாக கூறியுள்ள முதலமைச்சர், கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் படகுகளையும் உடனே விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். வங்கக்கடலில் வரும் 13ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. அண்மை காலமாக மாநிலம் முழுவதும் மழை பெய்து வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று காற்றுடன் மழை வெளுத்து வாங்கியது. இதில் அந்தியூர் குருநாத சுவாமி கோயிலில் ஆடி பெருந்தேர் திருவிழாவுக்காக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட 100 அடி குதிரை தகர கொட்டகை சரிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. தாளவாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டியது. சிமிட்டஹள்ளியில் இருந்து மாதள்ளி செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலத்தை காட்டாற்று வெள்ளம் மூழ்கடித்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சத்தியமங்கலம் மற்றும் புஞ்சை புளியம்பட்டியிலும், சேலம் மாவட்டம் ஆத்தூர், வாழப்பாடி, ஏத்தாப்பூர் ஆகிய இடங்களிலும், கரூர், தாந்தோன்றிமலை, பள்ளப்பட்டி, அரவக்குறிச்சி பகுதிகளிலும் கனமழை பெய்தது. கடலூர், மயிலாடுதுறையில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ரயில் நிலைய முகப்பு மேற்கூரையில் பொருத்தப்பட்டிருந்த 35 கிலோ எடை கொண்ட ஷீட் பெயர்ந்து விழுந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது.
மதுரை மாவட்டம் திருமங்கலம், திருநகர், கப்பலூர், ஆலம்பட்டி, சிவரக்கோட்டை உள்ளிட்ட பகுதியில் பலத்த மழை கொட்டியது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி, அதன் சுற்றுவட்டாரங்களில் மிதமான மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பலத்த மழை பெய்தது. இதனிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 13ஆம் தேதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கடந்த 2ஆம் தேதி இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார். வரும் பிப்ரவரி மாதம் வரை இந்த முகாம்கள் மாநிலம் முழுவதும் சனிக்கிழமை தோறும் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, கோவை, நாகை, வேதாரண்யம், விருதுநகர், திட்டக்குடி உட்பட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் நேற்று நடைபெற்றன. கோவையில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் விடுதிகளில் தங்கி படிக்கும் வெளியூர் மாணவிகளும் பங்கேற்று பயனடைந்தனர். நாங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து படிக்கிறோம். நாங்கள் கள்ளக்குறிச்சியிலேருந்து படிக்கிறேன். ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கத்தான் இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஒரு இது மேக்ஸிமம் 400 ருபீஸ் ஆகும். ஸோ அதனால இது ஃப்ரீயாக இது பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ. நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் மூலம் அருகிலேயே மருத்துவ சிகிச்சை கிடைப்பது தங்களது அலைச்சலை பெருமளவு குறைத்துள்ளதாக முதியோர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். எனக்கு இடுப்பு வலி, காலு வலி ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருந்துச்சு. சரி, இங்கே முகாம் போட்டிருக்குறாங்கன்னா நாங்கள் வந்து பார்த்ததுல எல்லாமே நல்லபடியாக இருக்குது. எல்லா டாக்டர் பார்த்தோம், ரத்த டெஸ்ட் எடுத்தாங்க, எல்லாம் பார்த்துட்டு ரிப்போர்ட் வாங்குறதுக்காக இப்போ உட்காந்துட்டு இருக்கிறோம். நாகை மாவட்டம் மணக்குடி ஊராட்சியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் 700க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் குல்லூர் சந்தையில் நடைபெற்ற முகாமில் பங்கேற்ற ஏழை, எளிய, நடுத்தர மக்கள் தங்களுக்கு பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள் கட்டணமின்றி கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். எல்லாருக்குமே பிபி, சுகரு, மாற்றுத்திறனாளிக நல்லா பயனடைஞ்சாங்க. அவங்களுக்கானது எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க. திருப்பி இந்த காது, மூக்கு, தொண்டை, சளி எல்லாத்துக்குமே நல்லா செக் பண்ணாங்க. இதனால நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க இலவசமா. ஒட்டஞ்சத்திரத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமில் உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி மக்களோடு மக்களாக மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாரம்பரிய இசை நிகழ்ச்சிகளுடன் தேசிய பழங்குடியின தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. பழங்குடியினரின் உரிமைகளை பாதுகாக்கவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் ஐக்கிய நாடுகள் சபை ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 9ஆம் தேதியை உலக பழங்குடியினர் தினமாக அனுசரித்து வருகிறது. அந்த வகையில் கூடலூர் அருகே நடந்த விழாவில் பழங்குடியின மக்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பாரம்பரிய வாத்தியங்கள் இசைத்து ஊர்வலமாக வந்த பழங்குடியின மக்கள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கு புத்தக பைகள், பென்சில் பாக்ஸ் ஆகியவை வழங்கப்பட்டன. விழாவில் உரியடி மற்றும் கயிறு இழுக்கும் போட்டிகளும் நடைபெற்றன. இதேபோல் சத்தியமங்கலம், கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள ஊராளியில் மக்கள் சங்கம் சார்பில் ஆண்கள், பெண்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய இசைக்கேற்ப பழங்குடியின மக்கள் நடனமாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண்ணை பழங்குடியின கிராமத்தில் தேசிய பழங்குடியினர் தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பழங்குடியின கிராமங்களில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கேக் வெட்டியும் பாரம்பரிய இசைக்கு ஏற்ப நடனமாடியும் அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். இனி வருவது செய்தி துளிகள். நெல்லையில் மென்பொறியாளர் கவின் ஆணவ படுகொலையை கண்டித்தும் ஆணவ படுகொலை தடுப்புச் சட்டத்தை தமிழ்நாடு அரசு இயற்ற வலியுறுத்தியும் விசிக சார்பில் சென்னையில் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் அக்கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆணவ படுகொலைகளை தடுக்க தனிச்சட்டம் கொண்டு வருவார் என நம்பிக்கை தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இயங்கும் சிறப்பு புலனாய்வு குழு ஆறுமுகமங்கலம் கவின் செல்வ கணேஷ் படுகொலை வழக்கை விசாரிக்க வேண்டும். இது முக்கியமான கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, இதற்கென தனி சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும். பரிதாபங்கள். கோபி, சுதாகர் ஆகியோர் சாதிவரி குறித்து மிக நேர்மையாக யாரையும் குறிப்பிடாமல் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்கு எத்தனை விருதுகள் கொடுத்தாலும் பொருந்தும் என்ற திரு திருமாவளவன் யாரையும் குறிப்பிடாமல் நேர்மையான கருத்துக்களை கூறிய கோபி, சுதாகரை சிலர் மிரட்டுவதாக குற்றம் சாட்டினார்.
மதுரை மாநாடு விஜயை முதல்வராக்கும் மாநாடு என்று தவேகா பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். தவேகா 2வது மாநாடு மதுரையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு நடந்து முடிந்த பின் தவேகாவை எதிர்க்கட்சியாக ஏற்றுக்கொண்டது போல் மதுரை மாநாடு முடிந்தவுடன் விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறினார். திரையுலகிற்கு பிரபல நடிகை ஷபனா அஸ்மி 50 ஆண்டுகளாக வழங்கிய சிறப்பான பங்களிப்பை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு சசி தரூர், ரேடியன்ட் வெல்னஸ் கான்க்ளேவ் பாதுகாவலர் கர்னல் டேவிட் தேவசகாயம் இருவரும் இணைந்து அவருக்கு இந்த விருதை வழங்கினர். சென்னையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உள்ள ராட்வீலர் உள்ளிட்ட ஆக்ரோஷமான நாய்களை முறைப்படுத்த கோரிய வழக்கில் உரிய விளக்கங்களுடன் நாளை மறுநாள் நேரில் ஆஜராகும்படி கால்நடைத்துறை தலைமை அதிகாரிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் அழைத்துச் செல்லப்பட்ட ராட்வீலர் நாய்கள் கடித்து சிறார்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் இதுபோன்ற ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்ய அல்லது முறைப்படுத்த சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிடக் கோரி தமிழ்வேந்தன் என்ற வழக்கறிஞர் பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு எம் ஸ்ரீவத்சவா, நீதிபதி திரு சுந்தர் மோகன் அமர்வு உரிய விளக்கங்களுடன் நாளை மறுநாள் கால்நடைத்துறை தலைமை அதிகாரி ஆஜராக உத்தரவிட்டனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே தேயிலை தோட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டிருந்ததால் தோட்டப்பணிகள் பாதிக்கப்பட்டன. வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய யானை கூட்டம் கல்லார் தேயிலை தோட்டத்துக்குள் புகுந்தது. அங்கிருந்து விரட்டப்பட்ட அந்த யானை கூட்டம் தற்போது சுதும்பு பகுதியில் முகாமிட்டுள்ளது. இதனால் தொழிலாளர்களை வேறு பகுதிகளில் பணி செய்ய அனுப்பப்பட்டனர். தமிழ்நாட்டுக்கு நாளை வருகை தரும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷை சந்திக்க திரு ஓ பன்னீர்செல்வத்திற்கு அக்கட்சி அழைப்பு விடுத்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரு பன்னீர்செல்வத்தை மீண்டும் இணைக்க பாஜக முயற்சி மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசித்து தமது நிலைப்பாட்டை அறிவிப்பதாக அவர் தகவல் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்திய வீரர் என்ற சாதனையை ரமேஷ் புதிகல் படைத்துள்ளார். சென்னை அருகே மாமல்லபுரம் கடற்கரையில் ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் ஓபன் பிரிவில் 47 வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். ஆண்களுக்கான குழுவாக போட்டியிடும் ஹீட் 1 பிரிவில் இந்தியாவின் ரமேஷ் புதிகல், கிஷோர் குமார் உட்பட 4 பேர் பங்கேற்றனர். டாப் 2 இடம் பெற்றால் இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியும் என்ற நிலையில் இந்தோனேஷிய வீரர் பஜர் அரியானா 13.83 புள்ளிகளுடன் முதலிடம் பெற்றார். 3 மற்றும் 4வது ரைடில் சிறப்பாக செயல்பட்ட இந்தியாவின் ரமேஷ் 11.43 புள்ளியுடன் 2வது இடம் பிடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். இதையடுத்து ஆசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு முன்னேறிய முதல் இந்தியர் என்ற சாதனையை ரமேஷ் படைத்தார். சீனாவின் ஷிடாங் 3வது இடமும் கிஷோர் குமார் 4வது இடமும் பிடித்து போட்டியில் இருந்து வெளியேறினர். பெண்களுக்கான ஓபன் பிரிவில் 33 பேர் பங்கேற்கின்றனர். ஹீட் 1 பிரிவில் சீனாவின் சுஹான், தாய்லாந்து வீரர் இசபெல், ஜப்பான் வீரர் மட்சுனோ சுமோமோ ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினர். மீண்டும் முக்கிய செய்திகள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை கைப்பற்றும் வாய்ப்பை மத்திய அரசு நழுவ விட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரங்களை தாக்கல் செய்யுமாறு ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.